அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எந்த ஒரு சமையல் வீடியோவும் போடல. இன்றைக்கி நான் தீபாவளி ஷாப்பிங் டைமில் எனக்கு ஒரு கிரைண்டர் ரொம்ப நாளாக வாங்கணும் ரொம்ப ஆசை. அதனால் சரி அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கினேன். இன்னும் இதை விட இன்னும் பெட்டர் கிரைண்டர்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்ம எப்போயாவது ஒரு தடவை தானே யூஸ் பண்ணுறோம். டெய்லி யூஸ்னால் கொஞ்சம் விலை கூட போட்டு வாங்கலாம். என்னோடய பட்ஜெட்டுக்கும் என்னோடய கம்ஃபர்டபுளுக்காகவும் இந்த கிரைண்டர் வாங்கிட்டு வந்தேன். இது உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு கிரைண்டர் அவ்வளோக்கா யூஸ் பண்ண தெரியல. நான் 2-3 தடவை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு மாவு நல்லா அரைக்க வந்ததுக்கப்புறம் தான் சரி நம்மள மாதிரி தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாருக்கும் தெரியும். இது ட்ரம்மு. இதுதான் நம்மளோட மோட்டோ, கிரைண்டரோட மோட்டோ. அந்த கம்பி மாதிரி இருக்க பாருங்கள், அதை இந்த ஓட்டையில் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு நம்ம லேசாக சுற்றி விடணும். நம்ம சுற்றி விட்டால் தான் அது போய் கரெக்டாக அதில் செட் ஆகும். அதுக்காகத்தான் எப்போதுமே வச்சுட்டு சுற்றி விடணும். அதே மாதிரி கல் நீங்கள் உங்களுக்கு கை மாவு எடுக்கிறதுக்கு எங்கிட்டு வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கல் உள்ளது இது. மாவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது அதோட மேலே நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை லேசாக ஒரு அமுக்கி அப்புறம் திருகணும். நல்லா திருகி டைட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் கல் நல்லா ஓடும், மாவு நல்லா அரைக்கும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் ஒரு 250 கிராம் போட்டோம்னா நல்லா அரைக்கும் உளுந்து. அதுக்கு மேலே நம்ம போடக்கூடாது. அப்படி ரொம்ப சேர்த்துட்டோம்னா அது ஒழுங்காக அரைக்க மாட்டேங்குது. அதுக்கு மேலே ஒரடியாக போட்டோம்னா அது சரியாக அரைக்காது, திப்பியாக இருக்கும். இந்த ப்ளக் பற்றி நான் சொல்லியே ஆகணும். கடையில் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு மலேசியாவில் அந்த ப்ளக் நமக்கு பூட்டி கொடுத்துட்றாங்க அப்படின்னு. ஏன்னா இந்தியாவிலேருந்து டைரெக்டாக வாங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு இங்கே அடாப்டர் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் அவங்க ப்ளக் அவங்களே ரெடியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இது ஆன் ஆஃப் பட்டன். நம்ம ஆன் ஆஃப் இதிலே பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்டரை கொஞ்சம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே இதில் போடணும். நம்ம போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணோம்னா உளுந்தோ அரிசியோ அப்படியே போய் எல்லாம் அப்படியே சிங்க் பண்ணி அப்படியே ஜாம் ஆயிரும் கிரைண்டர் அதனால் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடணும். அதேமாரி போட்ட உடனே ஒரேடியாக நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த மாதிரி ஊற்றினோம்னா உளுந்து அரையவே மாட்டேங்குது. நான் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நானும் கிரைண்டர் யூஸ் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரைண்டர் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நல்லா ஓட விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரேடியாக போடக்கூடாது. அதேமாரி தண்ணி நாம் ஒரேடியாக ஊற்றக்கூடாது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா திக்காக அந்த இது எல்லாமே அரையணும். நம்ம போட்ட உளுந்து பாருங்கள் அப்படியே நல்லா அரையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியே சேர்க்கணும். ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம பக்கத்துலேயே நின்றுக்கணும். இதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதில் என்னன்னாக்கா போட்டுட்டு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக அது பக்கத்துலேயே இருங்க. விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா டக்குன்னு அரைஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்காகத்தான். அதுவும் அப்படி விட்டுட்டு போயிட்டோம்னாலும் ஜாம் ஆயிரும். அதனால தான். இப்போ பாருங்கள், இன்னும் நான் தண்ணி ஊற்றலை. கொஞ்சம் நல்லா ஒரு 10% நல்லா அரையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்தோம்னா அரைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த உளுந்தெல்லாம் அப்படியே கட்டியாக இருக்க மாதிரியே இருக்குது. நம்ம போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் அந்த கல் சைட்டில் 2 சைடு கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைட்டில் இருக்கிறது அந்த ஒயிட் கலராக இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல தான் ரொம்ப மாவு சேரும். அந்த ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்போ நல்லா அரைச்சிரும். நம்ம பார்க்காம தண்ணி ஊற்றிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் அந்த கல் இருக்குது பாருங்கள், அந்த கல்லுலேயும் அந்த ஒயிட் கலராக இருக்கிறதுலையும் அப்படியே உளுந்து நின்றுடுது. அதனால் ஒரு கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் வேணாம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம இதில் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. உளுந்து நல்லா நம்ம பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுற மாதிரியே நல்லா ஃபைனாக இருக்குது. அது வடையெல்லாம் இதில் நான் செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னாக்க ரொம்ப நல்லா இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த கிரைண்டரில் அரைக்கிறது அது ஒரு மாதிரி டேஸ்ட் தானே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோசை, இட்லி, வடை அவ்வளோக்கா எண்ணெயே பிடிக்கல. ரொம்ப நல்லா வந்தது இதில் அரைச்சது. கொஞ்ச நேரம் மட்டும் இந்த 2 சைட் கல்லுலேயும் அந்த இதில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து விட்டால் போதும்.
நான் வந்து இந்த கிரைண்டரை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்காது. கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இது வந்து ப்ரீமியரோட வெட் கிரைண்டர். ப்ரீமியர்லேயே நிறைய விதமான கிரைண்டர்லாம் இருந்தது. எனக்கு ஏன் இது பிடிச்சதுனாக்கா, நம்பர் 1 வந்து ப்ரைஸ், அப்புறம் வந்து அதோட விலை கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது எனக்கு. 2வது வந்து கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. அதுக்காகத்தான் நான் வந்து சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இந்த 2. மித்த இதிலலாம் இருக்குது, சின்ன கிரைண்டர்லாம் இருக்குது. ஆனால் உள்ள அந்த ட்ரம் வந்து அவ்வளோ ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அவ்வளோ சரியில்லாத மாதிரி இருந்தது எனக்கு. கொஞ்சம் நல்லா அழகாக ஃபினிஷிங் நல்லா இருந்தாக்க விலை கொஞ்சம் கூடையாக இருந்தது. அதனால தான் நான் அந்த கிரைண்டரை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, இதை நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததுனால வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ரொம்பவும் ஒரேடியாக நம்ம தண்ணி விட வேணாம். நம்ம மாவு உளுந்தை எடுக்க போகிற சமயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும் நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஓட விட்டுட்டா போதும். நான் வீடியோ எடுக்கிறதுனால மூடி போடலை. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஓடுது அப்படின்னாக்கா நம்ம அதுக்கங்கிட்டு கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். உளுந்து வந்து நம்ம பிளெண்டர் மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு இதை தண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டோம்னா கரையாமல் இருக்கணும். அப்படின்னா உளுந்து வந்து நல்லா மசிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பிளெண்டருக்கும் கிரைண்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம உளுந்து போட்டோன்னே அந்த உபரி வந்து ரொம்ப நல்லா நிறையா கிடைக்கும். நல்லா பொங்குன மாதிரி நல்லா அரைச்சிது சாஃப்டாக நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் இப்போ எடுக்க போகிறேன். அதனால் எனக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது வந்து நம்ம கையை வச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு சைடில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த பட்டன். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த நம்ம சாய்ச்சோம்னாக்கா அது மாவியெல்லாம் சொந்தமாக வந்து கீழே வந்து கை வச்சு எடுக்காமே நமக்கு வந்துடும். ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து லேசாக லூஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா லூஸ் பண்ணிடுங்க. கிரைண்டரை கையில் பிடிச்சிட்டு நம்ம இதை லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரைண்டரை சாய்ச்சோன்னாக்க அந்த பானையில் வந்து நம்ம மாவு வந்து அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேசாக முன்னாடி தள்ளிக்கோங்க. உங்களோட கிச்சன் கேபினெட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பட்டனை நல்லா அமுக்கிட்டு இன்னொரு கையில் வந்து அதை லேசாக சாய்ச்சோன்னாலே போதும். உளுந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால சொந்தமாக வந்து விழல. கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வச்சு நம்ம லேசாக தள்ளி விட்டோன்னா போதும், எல்லாம் நல்லா வந்துடும். இதை நான் வீடியோக்காக இப்படி விட்டுருக்கேன். திக்காக இருக்கிறதுனால விழல. அந்த கரண்டியை வச்சு நம்ம லேசாக தள்ளி விட்டால் போதும், அழகாக வந்து கீழெல்லாம் உளுந்துரும். நம்ம ஃபுல்லாக உளுந்து எல்லாத்தையும் எடுக்கணும்னு இல்லை, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டு அரைக்க போகிறோம் இல்லைங்களா. அதனால் நல்லா சுத்தமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம மேலே நிமித்துறப்ப திருப்பி அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம நிமித்திட்டு அதே மாதிரி சைடில் இருக்க அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி விட்ருங்க. அப்போ இல்லாட்டி கிரைண்டர் வந்து கடன்னு ஆடும், அப்புறம் சரியாக அரைக்காது. பாருங்கள், லேசாக நம்ம கையை வச்சு, இது ரொம்ப ஸ்பீடாலாம் அரைக்காது, அதனால் நம்ம பயப்படாமல் கையை உள்ளே வச்சு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாம் அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அரிசியும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மட்டும் நல்லா எடுத்து விட்டுறணும். அவ்வளோதான், சேம் ப்ராசஸ் தான். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. அரிசி மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் இருங்க, ஏன்னா அது சீக்கிரமாக வந்து ஜாம் பண்ணி விட்ரும் மிஷினை. அதனால் தண்ணி ஊற்றுறப்ப அந்த மாதிரி இந்த கல்லுங்களுக்கு மேலே ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இந்த கல் சைடில் தானே நமக்கு வந்து எல்லாம் அப்படியே தங்கிடுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமே. கல்லில் அரைச்ச டேஸ்ட் வேணும்னா நம்ம கிரைண்டரை வாங்கிக்கலாம். ஆனால் டைம் கொஞ்சம் சேவ் ஆகுனா நமக்கு பிளெண்டர் தாங்க பெஸ்ட்டு. சீக்கிரமாக அரைச்சிடலாம். என்ன பிளெண்டரை வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோமேன்னு தான் நான் வந்து கிரைண்டர் வாங்கணும்னு வாங்கினேன்.
ஆனால் பிளெண்டர்னால் கொஞ்சம் சீக்கிரமாக அரைச்சிருவோம். இது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்குது தான். அதே போல் மாவு கரைக்கிறப்ப கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நல்லா கரைச்சி விட்ருங்க. மேலே பொங்கி வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை நல்லா கரைச்சி விட்டு திருப்பி மாவை மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கு. கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் உளுந்து மாதிரி தான் இதுக்கும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி இந்த சைட்லலாம் படுற மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது அழகாக நல்லா அரைக்கிது. நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சரியாகவே வரல உண்மையை சொல்லணுன்னாக்க. ஏன்னா எனக்கு தெரியல இந்த கிரைண்டரில் எப்படி அரைக்கணும்னு. அப்புறம் 2-3 தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி கொஞ்சமாக போட்டு அரைக்கலான்னு பக்கத்துலேயே நின்று அரைச்சி பார்த்தேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாக்கா நல்லா அரைக்கிது. பாருங்கள், அரிசி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி சாய்ச்ச உடனேயே எல்லாம் உளுந்துடுச்சு. நான் கரண்டி கூட வச்சு தள்ளல, அது சொந்தமாக வந்துடுச்சு. எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம லேசாக தண்ணி ஊற்றி திருப்பி அரைக்க விட்றலாம். ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறது, அந்த கல்லில் இருக்கிறது, அந்த சைட்டில் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே அது நல்லா அரைச்சி விட்ரும். நம்ம இதை தனியாக கழட்டி கூட நம்ம சுத்தம் பண்ணிடலாம். அதனால் அரிசி எதுவுமே மாவு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அந்த நாபு நல்லா திருகிட்டு திருப்பி கல் தனியாக ட்ரம் தனியாக எடுத்து கழுகவும் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இதை விட இன்னும் இப்போ வேறு கிரைண்டர்லாம் இன்னும் நல்ல நல்ல கிரைண்டர்லாம் இருக்குது. நான் ஆனால் ப்ரொசீஜர் இந்த மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நான் இதே கிரைண்டர் வாங்குங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள பிராண்டோட கிரைண்டர் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.